பிரச்சனை வந்துருச்சு. ஜூலி 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 என்ன? கதவு தோற. ஏய் நான் சோப்பு போட்டுட்டு இருக்கேன். கீழே போலீஸ் வந்திருக்காங்க. நான் மேடம் கிட்ட சொல்றேன் சார். ஓகே. யாரு? நான் தான் கமிஷனர் கர்த்தா. சார், நாம பரிச்சயம் ஆனதுனால அடிக்கடி பார்க்கணும்னு தோணுச்சு. கர்த்தா சார், ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னு கூப்பிட்டீங்க? என்ன மன்னிச்சிருங்க, ஃபாதர் பிரின்சிபல் இன்னும் வரல. ஃபாதர் வந்த பிறகு பாத்துக்கலாம். ஃபாதரே இல்ல, இவங்கள பார்க்க தான் நான் வந்தேன். லேடிஸ் வாஷ்ரூம்ல சரக்கு வாசனை வருது. நான் போய் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். பயங்கர தைரியமான காலேஜ் சேர்மன் இப்படி வேர்த்து விறுவிறுக்க நிக்க காரணம் என்ன? என்னாச்சு? ரமேஷ பத்தி எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நாங்க தான் சொல்லிட்டோம்ல சார். ரமேஷ பத்தி தெரிஞ்சுக்க வரல, மினிஸ்டர் நடேசனோட மரணத்தை பத்தி. கடவுளே, நடேசன் இறந்துட்டாரா? இறக்கல, கொன்னுட்டாங்க. யாரு சார் கொன்னது? நான் பார்க்கலையே. கொன்னவங்களும் என்கிட்ட வந்து சொல்லலையே. உங்ககிட்ட சொன்னாங்களா? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாது? ஆஹா இல்ல. துர்கா சார், ஹமீத் இந்த ஆள தெரியுமா? அது இல்ல, இந்த ஆள தெரியுமான்னு. இல்ல சார். நீங்க சொன்ன 2 பேர்ல இவங்க ஒருத்தங்களா? ஆமாங்க, இவங்க பேர் தாங்க சோஃபியா கிராஃப். அமீத், வேலையத்தை கூட்டிட்டு போ. எஸ் சார். இப்போ சானியா மிஸ்ஸா எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எங்க இருக்கான்னு சொல்லு. உண்மையை சொல்லணும்னா குளிக்கிறாளா இல்ல குளிக்கிற மாதிரி நடிக்கிறாளா? பயன்படுத்தின வண்டி ஸ்கூட்டி பெப். அங்க போனீங்க, செய்ய வேண்டியதை சீக்கிரமா செஞ்சீங்க, அங்கேருந்து பறந்து போயிட்டீங்க. இல்ல சார், நாங்க அங்க போகும்போதே மினிஸ்டர் ரத்த வெள்ளத்துல இறந்துதான் கிடந்தாரு. அப்ப அங்க போயிருந்தீங்க. துர்கா சார். சானியா மிஸ்ஸோட பாத்ரூம் கொஞ்சம் தர. ஏமா, கதவை தர. ஓபன் த டோர். தர்வாசா கோலோ. வேற பாஷையில வேண்டாம், தமிழ்ல சொன்னா போதும். கதவை திறக்க சொல்லி சொன்னேன். தர. லேகா, யார் அது? கமிஷனர் கர்த்தா சார் தான். நீ கதவை தர. ஐயோ, நான் குளிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா குளிச்சேன்னா சளி பிடிக்கும். சீக்கிரமா தரமா. சார் சொல்றது கேக்கலையா? கதவை தர. தரேன்னு சொல்றேன்ல. தர. கதவு கூட சொல்லுங்க சார். குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குளிக்காம இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் கிட்ட இப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன நடவடிக்கை எடுக்கிறதுனே தெரியலையே. என்ன சிரிக்கிற? டிபார்ட்மெண்டோட கௌரவத்தை யோசிச்சு பாரு. ஐயோ சார், நான் அது தெரியாம. என் லைஃப்லயே இதுதான் முதல் தடவை. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு முதல்ல வெளியில வர சொல்லு. எஸ் சார். லேக்கா நீ வாமா. ஏமா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில வா. நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க எதுக்கு அந்த நேரத்துல மினிஸ்டர் பார்க்க போனீங்க? ரமேஷ் போலீஸ் கிட்ட மாட்டினா பாடி கூட கிடைக்காதுன்னு ஸ்டீஃபன் என்கிட்ட சொன்னப்போ நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். ஸ்டீஃபன் சொல்றது லெவல் குரூப்போட லீடர் தானே? ஆமா சார், அவன் தான் நாங்க ரமேஷை மறைச்சு வச்சிருக்கோம்னு போய் சொல்லி அனுப்பியிருக்கான். ரமேஷை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா சார்? அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. ரமேஷ், ரமேஷ் பயப்படாத, அவங்க வெளியே போயிட்டாங்க. ஏய் இங்க பாரு, என் உயிரை கொடுத்தாச்சு உன்னை நான் காப்பாத்துவேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், சத்தியம். அப்ப டைம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 8:30-9 இருக்கும் சார். அப்படி சொன்னா எப்படி? ஒன்னு 8 இல்லனா 9. சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு சொல்லுங்க. நீ தப்பா பதில் சொன்னேன்னா உன்னை கொலைகாரி ஆக்கிடும். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல சார். இன்னைக்கு இந்த ராத்திரியில நடந்த சம்பவம் கொஞ்ச நேரத்துல உனக்கு மறந்து போயிடுச்சுன்னு சொன்னா நான் அதை நம்பிட்டு உன்னை விட்டுட்டேமா என்ன? சார். லேக்கா நீ வெளியில இரு. சரி சார். நான் கூப்பிடுறேன். ஜூலி நீ உட்காரு. வாமா. குளிக்கும் போது கதவை திறக்க சொன்னா அதுக்காக நீ இப்படியா பண்ணுவ? அதுவும் பேச்சலரான ஏன் முன்னாடி? சாரி சார், சடனா என்ன பண்ணணும்னு தெரியாம நான் பயந்துட்டேன். எதுக்காக பயந்த? அது சொல்லு. சொல்றேன் சார். பயப்பட வேணாம்.
நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா அது போதும். ம், 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 ம். பயப்படாத. இப்படி மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்கறது எங்களோட வழக்கம் தான். 2 பேரும் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீ சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா சார். எதுவும் பொய் இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ சார், பிரின்சிபல் ஃபாதர் பெரிய ஃபாதரை பார்க்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது விசாரிக்கணும்னா நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல சார்? அத முடிவு பண்ண நீங்க யாரு? இவளை கஸ்டடியில் எடுக்க தானே நான் வந்திருக்கேன். ஃபாதர் பிரின்சிபல் வந்தவொடனே நீங்க எங்க வேணாலும் கூட்டு போங்க. அதுவும் இந்த ராத்திரியில. இது ஹாஸ்டலோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டோம் சார். ஓகே, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு இவங்களை கூட்டிக்கிட்டு வரணும். ஜெர்மன்ஷிப்புக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல? ம், துர்கா கமான். ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ரமேஷ், நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? இது வரைக்கும் ஆம்பளைங்கனாலே நம்பவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இவ்வளவு நாள் உன்கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் யூ ஆர் a gentleman. இந்த கேஆரோட பேத்திக்கு முதல் முறையா இப்படி ஒரு ஃபீலிங் வருது. மனசு மாறிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். இனி உன்னை இங்க தங்க வைக்கிறது சரியா இருக்காது. நான் சொன்னேன்ல, எல்லாம் எங்க அம்மாக்காக தான். இல்லைன்னா எப்பயோ இந்த ஊரை விட்டு. பயந்துட்டியா? நான் சும்மா தான் சொன்னேன். நீ எங்கேயுமே போக தேவையில்ல. உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது ரமேஷ். நீ எப்பவும் என் கூடயே இருக்கணும்னு தோணுது. இவ்வளோ நாள் யார் கண்லையுமே படாம நீ இங்க தங்கியிருந்ததை நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு. ஏதோ ஒரு லக்ல தப்பிச்சிருக்கோம். இனிமேலும் அதை டெஸ்ட் பண்ண எனக்கு தைரியம் இல்ல. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ற? நாகர்கோயில்ல எங்க தாத்தாவோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்கு. அங்க போயிட்டோம்னா உன்னை யாராலையும் அங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நாளைக்கு தாத்தா கிட்ட இருந்து அந்த வீட்டோட சாவியை வாங்கணும். அப்போ ஜூலி அவ இங்கே இருக்கட்டும். அப்பதான் போலீஸ்க்கு சந்தேகம் வராது. ஆனா அம்மாவை கூப்பிடாம. அதுக்கான வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இத சொல்றது லீடர் கேஆரோட பேத்தி. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இத நான் யாருக்கும் கொடுக்காம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். இத உனக்கு கொடுக்கறேன். எதுக்காக மறுபடியும் வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? இது லேடிஸ் ஹாஸ்டல். கொஞ்சம் நகருங்க. மினிஸ்டர் கொண்டவன லேக்கா ரூம்ல தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்தது. இங்க இருந்தா? ஆமா, இங்க இருந்து தான். நகருங்க. என்ன பண்றீங்க? ஐயோ கடவுளே. கம் ஆன் சர்ச். அந்த கட்லக்கடியில பாருங்கய்யா. ஒரு இடம் விடாம தேடுங்க. நல்லா தேடுங்க. ஏய், எங்க போனா? சார் இல்ல சார். ஷிட், கம் ஆன். என்ன காதர் இந்த நேரத்துல? எப்போ? அட கடவுளே, நல்ல வேளை காப்பாத்திட்ட. என்ன நடந்தாலும் சரி, நீ அங்கேயே இரு. ஓகே. என்னங்க பிரச்சனை? அந்த ரமேஷோட அம்மா நந்தினி தற்கொலைக்காக முயற்சி பண்ணிருக்கா. அடக்கடவுளே, அப்புறம் என்னாச்சு? கரெக்டான டைம்ல காதர் பார்த்ததுனால அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. பையன் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு அவங்க சொன்னாங்க. கடவுளே, அவங்களோட ஆத்மாவுக்கு நான் தான் உத்தரவு சொல்லணுமா? யாரா இருக்கும் இந்த நேரத்துல? என்னம்மா இந்த நேரத்துல? அட கடவுளே, நான் பாக்குறது என்ன கனவா? யாராவது பாத்துற போறாங்க. உள்ள வாங்க, முதல்ல உள்ள வாங்க. ஐயோ, இவங்க வேற இங்க வந்துட்டு என்ன பண்றது? இவனை நீங்க எங்க இருந்து பிடிச்சீங்க? ரமேஷ் எங்களோட ரூம்ல தான் தங்கி இருந்தான். எப்போத்துல இருந்து? மினிஸ்டர் காலேஜ்ல வச்சு அடிச்ச அன்னையில இருந்து தான்.
மேரி மேடத்துக்கு தெரியாது. மீதி பசங்களுக்கு? எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேருக்கு மட்டும் தெரியும். போலீஸ் வந்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் பயந்துக்கிட்டு எங்களோட ரூம் பக்கமே வர்றதே இல்லை. உங்களை நான் பாராட்டி தான் ஆகணும். எனக்கு என் அம்மாவை பார்க்கணும். நீ அங்க தேடி போறது ரிஸ்க். காலையில ஆகட்டும், நானே நந்தினி கிட்ட பேசி உன்னை இங்க பார்க்க வர சொல்றேன். அம்மாவை பார்த்துட்டு நாளைக்கு நீ கோர்ட்ல சரண்டர் ஆகிறது தான் நல்லது. ஹலோ? அப்படியா? மை காட். உங்களை விசாரிச்சு இப்ப ஹாஸ்டலுக்கு போலீஸ் போயிருக்காங்க. காம் டவுன். என்ன ஜூலி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஃபாதர், நான் இவளை கூட்டிகிட்டு எங்கள் தாத்தாவோட வீட்டுக்கு போயிடுறேன்.